வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இது வரைக்கும் நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, யூனிவர்சிட்டினா என்ன, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸு, படிப்புகளை பற்றியும் நிறையா டீட்டெயில்ஸு, மத்திய மாநில தனியார் வழங்கும் ஸ்காலர்ஷிப்புகள், இதை பற்றி எல்லாமே நிறையா நான் எபிசோட்ஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில லிங்க் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டனில் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டையே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்த சீரியலில் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, பிஎஸ்சி அக்ரி அப்படிங்கிறத நீங்கள் காந்திகிராம் யூனிவர்சிட்டிலையும் படிக்கலாம், தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிற டிஎன்ஏயு கோயம்புத்தூர், அதனுடைய கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்லையும் சேர்ந்து படிக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுற பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் படிப்பையும் நீங்கள் படிக்கலாம். இது எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு எலிஜிபிளான கோர்சஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதில் இன்னைக்கு நம்ம பர்டிகுலராக எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி அக்ரி படிக்கிறத பற்றி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம் தெரிஞ்சுக்கலாம். காந்திகிராம் யூனிவர்சிட்டிங்கிறது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி காந்தியன் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, காந்திய சிந்தனைகள், அந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அதனால இங்கே படிக்கிற பசங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அமைதியான நேச்சரோடவும், யோகா கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் நல்லா கற்றுக்கிறது. இந்த வயசில், அதாவது நீங்கள் காலேஜில் படிக்கக்கூடிய வயசில் தான் தேவையில்லாத பல விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. இது உங்களோட வாழ்க்கையவே பாதிக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான எந்த விதமான மால் ப்ராக்டிசஸ் இல்லைனாக்கா மிஸ்பிஹேவியருக்கும் இடம் கொடுக்காம செல்ஃப் கண்ட்ரோலோட, செல்ஃப் டிசிப்ளினோட நீங்கள் அந்த காலேஜ் படிப்பையும் முடித்து அது மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னாக்கா காந்திகிராம் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு அருமையான தேர்வு அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கரூர், திண்டுக்கல், மதுரை போகிற அந்த நேஷனல் ஹைவேல சின்னாலப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வரும். சின்னாலப்பட்டிங்கிறது இந்த சேலையெல்லாம் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு, கைத்தறி சேலை அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த சின்னாலப்பட்டிக்கு பக்கத்தில் தான் இந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் மதுரை, திண்டுக்கல், கரூர் 3 ஊரில் இருந்தும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ட்ரெயினில் வர்றீங்கன்னாக்கா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அம்பாத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் எல்லா ரயில்களும் நிற்காது. மேபி லோக்கல் வண்டிகை, பேசஞ்சர் வண்டிகை அங்கே நிற்கும். அதர்வைஸ் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றீங்கன்னாக்கா கரூர், திண்டுக்கல், மதுரை இந்த 3 ஸ்டேஷனில் ஏதாவது ஒன்றில் இறங்கி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் காந்திகிராம் யூனிவர்சிட்டியை ரீச் பண்ணலாம். மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் வரும். கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ் வரும். வேறஸ் திண்டுக்கல்லேருந்து இது வெறும் 12 கிலோமீட்டர் தான். அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் திண்டுக்கல் தான் காந்திகிராம் யூனிவர்சிட்டி, சின்னாலப்பட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டி நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னாக்கா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஈஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லலாம். காந்திகிராம் யூனிவர்சிட்டிங்கிறது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் வர்றதுனால இதில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இல்லை பிடெக் இந்த மாதிரியான படிப்பெல்லாம் நீங்கள் ப்ரொஃபஷனல் படிப்பு படிக்கணும் அப்படின்னாக்கா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு தேவையான காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, CUET, அந்த கியூட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பர்டிகுலராக காந்திகிராம் யூனிவர்சிட்டி திண்டுக்கல்ல நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னாக்கா கியூட் எக்ஸாமும் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓவர் அண்ட் அபவ் உங்களுக்கு அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ், இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி, இல்லைனாக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதில் எலக்டிவ்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் மைக்ரோ பயாலஜியோ இல்லைனாக்கா
பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, நீங்கள் எது வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி 4th சப்ஜெக்ட் நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். இந்த படிப்புகளில் இந்த கோர் சப்ஜெக்ட்னு சொல்கிற ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ப்ளஸ் எனி சப்ஜெக்டு, மேத்ஸோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, மைக்ரோபயாலஜியோ, பயோடெக்னாலஜியோ, எந்த படிப்பாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் மினிமம் 50 மார்க் நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் வந்து 50 மார்க் +2ல் எடுத்திருக்கணும். கியூட் எக்ஸாமும் கிளியர் பண்ணணும், சப்ஜெக்ட் மார்க்கும் செப்பரேட்டாக ஒவ்வொன்றுலேயும் மினிமம் 50% வந்து மார்க் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கும். இதுலேருந்து நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு அவங்க வந்து க்ரீமி லேயர் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து அட்மிஷன் எடுக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளினும் கற்றுக் கொடுத்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக அவங்க இருக்கிற டயத்தில் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 100% பாசிபிள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா பிளேஸ்மெண்ட்டுக்காகட்டும், கேம்பஸ் லைவுக்காகட்டும், இல்லைனாக்கா இந்த படிப்பு சொல்லி கொடுக்குற அந்த காலேஜ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து 10 out of 10, 9 out of 9 இப்படி தான் வந்து கிரேடிங் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, நான் கியூட் எக்ஸாமும் எழுதி மார்க்கும் நல்லா வச்சு அப்படி கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் சொன்ன மாதிரி படிப்பு நல்லா இருக்கும், டிசிப்ளின் நல்லா இருக்கும், பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேம் சீப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு ப்ரைவேட் காலேஜில், தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் ஒரு ப்ரைவேட் காலேஜில் எல்லாம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வருஷத்துக்கு 2 லட்சம் 2.5 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு ஃபீஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டேஷன் கூட கேட்பாங்க. ஆனால் இந்த யூனிவர்சிட்டியில் ஓவரால் 4 வருஷம் 8 செமஸ்டர் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு உண்டான ஃபீஸே பார்த்தீங்கன்னா less than 2,50,000 rupees. அதாவது ஒரு சாதாரண ப்ரைவேட் காலேஜில், டிஎன்ஏ அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜில் கேட்குற ஒரு வருஷத்து ஃபீஸில் நீங்கள் வந்து 4 வருஷமுமே படிச்சுட்டே வெளியில் வந்துடலாம். இவங்களோட ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட் செமஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 1, 3, 5, 7, அதாவது ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ஃபஸ்ட்டு செமஸ்டர். அந்த ஆட் செமஸ்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 32,320 ரூபா பர் செமஸ்டர். இது வந்து ஆட் செமஸ்டருக்கு. ஈவன் செமஸ்டர்ஸு, அதாவது 2, 4, 6, 8 இந்த ஈவன் செமஸ்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,300 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 32 + 30னா 62,500ல் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துலேயே படித்து முடிச்சிடலாம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னா அதுக்கே 65,000-70,000 ரூபா கேட்பாங்க. அதை விட கம்மி பிஎஸ்சி அக்ரி நீங்கள் வந்து படிச்சுட்டு 100% பிளேஸ்மெண்ட்டோட கம்ப்ளீட் டிசிப்ளின்டு லைஃபுக்கு நீங்கள் வந்துடலாம். ஃபஸ்ட் இயரில் மட்டும் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு பே பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் ஒரு 13,250 rupees வந்து அதிகமாக பே பண்ணுவீங்க. அதாவது டோட்டல் 45,570 rupees நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காஷன் டெபாசிட்டு, அதுக்கப்புறம் வந்து அட்மிஷன் ஃபீ, இந்த மாதிரி ப்ராசஸிங் ஃபீ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 13,250 ரூபா வரும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஆட் செமஸ்டர் ஃபீ 32,320 ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா 45,570 rupees நீங்கள், அதாவது 45,570 ரூபா ஃபஸ்ட்டு செமஸ்டர் டயத்தில் நீங்கள் பே பண்ணுவீங்க. செகண்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா 30,300, தேர்டு செமஸ்டரில் 32,320 இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுவீங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ் படித்து முடிக்கிறதுக்கு 8 செமஸ்டர் முடிஞ்சு 4 வருஷம் எண்டில் நீங்கள் எவ்வளோ ரூபா வந்து ஃபீஸாக பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 2,63,730 ரூபா, 2,63,730 rupees நீங்கள் வந்து டோட்டலாக பே பண்ணியிருப்பீங்க. ஓவரால் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு உண்டான செலவு இவ்வளோ தான் டியூஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும். ஹாஸ்டல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா பாய்ஸுக்கு வந்து 2 ஹாஸ்டல் இருக்குது. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரில் ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரூரல் ஹெல்த் அண்டு சானிடேஷன் ஃபேக்கல்ட்டியில் வரக்கூடிய இன்னொரு ஹாஸ்டலும் வந்து பாய்ஸுக்கு இருக்குது. கேர்ள்ஸுக்கு வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது. இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் வந்து டே கேர் யூனிட் கூட அவங்க ரன் பண்ணுறாங்க. இந்த ஹாஸ்டலில் சேரணும் அப்படின்னாக்கா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் அலாட் ஆயிரும். ஹவவர் சுற்று வட்டாரத்தில் 25 கிலோமீட்டர் மினிமம், 50 கிலோமீட்டர் மேக்ஸிமம் இருக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஹாஸ்டலில் ஃபஸ்ட்டு அட்மிஷன் கொடுக்கறது இல்லை. அவங்க டெய்லி டே ஸ்காலராக வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு தான் வந்து ஹாஸ்டல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதில் ஹாஸ்டலில் இடம் இருந்தது, லெஃப்ட் அவுட் சீட் இடம் இருந்தது அப்படின்னாக்கா
லோக்கல் பீப்புளுக்கும் அந்த 25 to 50 கிலோமீட்டர் அந்த ரேடியஸில் வர்ற லோக்கல் பீப்புள்ஸுக்கும் வந்து அவங்க ஹாஸ்டல் கொடுக்குறாங்க. ஹாஸ்டலில் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமில் வந்து 4 பெட் இருக்கக்கூடிய ரூமாக இருந்தது அப்படின்னாக்கா 2 ஃபேனு 3 டியூப் லைட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கம்ஃபர்ட்டாக நல்ல விதமாக காற்றோட்டமாக நல்ல வெளிச்சத்தோடு நீங்கள் வந்து நைட்டு பாடங்களை படிக்க முடியும். சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இது காந்தியன் யூனிவர்சிட்டி காந்தியன் தாட்ஸில் வர்றதுனால நோ நான் வெஜிடேரியன் எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உள்ளே இருக்கிற கேன்டீன்லேயும் எதுவும் கிடைக்காது. ஒன்லி பியூர் வெஜிடேரியன் அவைலபிள். ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்மிஷன் ஃபீ வந்து வெறும் 500 ரூபாய் தான். காஷன் டெபாசிட் அப்படின்னு சொல்லி 6000 ருபீஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் எஸ்டபிளிஷ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4000 ருபீஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரூம் ரெண்ட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி 6000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 16,500 ருபீஸ். 500 + 6,000 + 4,000 + 6,000. ஸோ 16,500 ரூபாய் வந்து ஃபஸ்ட் இயரில் நீங்கள் பே பண்ணுவீங்க. 2வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு அந்த அட்மிஷன் ஃபீ காஷன் டெபாசிட் எல்லாம் வராது. மெஸ் பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷேரிங் பேசிஸில் தான் வந்து மெஸ் பில் வரும். உங்களுக்கு இது அதிகபட்சம் ஒரு 3,250 ரூபா, 3,500, 3,780, 3,800 இப்படி தான் வந்து ஒரு மாதத்துக்கே பில்லு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஹாஸ்டலுக்கு ரூம் ரெண்ட்டு அதுக்கப்புறம் இந்த மெஸ் பில்லெல்லாம் சேர்ந்து 1 இயரில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 47,000 ரூபா தான் நீங்கள் வந்து அதிகபட்சம் ஹாஸ்டலுக்குன்னு சொல்லி செலவு பண்ணியிருப்பீங்க. ஃபீஸ் வந்து அப்படி பார்க்க போனாக்கா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 60,000 ரூபா, ஹாஸ்டல் ஒரு 40,000 ரூபான்னு போட்டாலும் 1,10,000 நீங்கள் வந்து டோட்டலாக இந்த கோர்ஸையே 1 இயரில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இதே நீங்கள் டே ஸ்காலராக இருக்கீங்க, ஹாஸ்டலில் தங்கலை அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஹாஸ்டல் சார்ஜஸ் வராது. ஒரு வருஷத்துக்கு டோட்டலாகவே 60-65 ரூபாயில் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். இவங்ககிட்ட ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. 45,000 புக்ஸு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஏராளமான புக்ஸுகளை வச்சுருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி. ஸோ நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணணும், ரியலாக வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும், நல்லா சப்ஜெக்டை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அந்த லைப்ரரியில் இருக்குது. எல்லா விதமான புக்ஸும் வந்து லைப்ரரியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ படிக்கிறதுக்கு நல்ல அட்மாஸ்பியரை கொடுக்கக்கூடிய ஒரு லைப்ரரி. இங்கே 45,000 புத்தகங்களோட 45,000 கலெக்ஷன்ஸோட இங்கே ஒரு ஹியூஜ் லைப்ரரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்டையர் கேம்பஸ், கிளாஸ் ரூம் ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும், என்டையர் கேம்பஸ் இஸ் கனெக்டட் வித் குவாலிட்டி வைஃபை. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி படிக்கிறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் அந்த விதத்துலேயும் நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வைஃபை வந்து எனேபிள்டு கேம்பஸ். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கோச்சுக, நிறையா எக்யூப்மெண்ட்டுக எல்லாமே தர்றாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டும் இவங்க பண்ணுறாங்க. காந்திகிராம் யூனிவர்சிட்டி தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் எல்லாம் நிறைய ப்ரைஸஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினான ஸ்போர்ட்ஸு கிரிக்கெட்டு, கபடி, வாலிபால், அதுக்கப்புறம் வந்து ஹாக்கி, இதெல்லாமே வந்து நல்ல கோச்சஸ். ஃபுட்பால் எல்லாத்துக்குமே நல்ல கோச்சஸ்ஸு. உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது விளையாடுறதுக்கு. நீங்கள் வந்து உங்கள் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கலாம், உங்கள் படிப்பையும் நீங்கள் வந்து நல்ல விதத்தில் படிச்சுக்கலாம். சாப்பாடும் அருமையான வெஜிடேரியன் சாப்பாடு. ஸோ நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழலாம். இது கூடவே அவங்க வந்து கம்பல்சரியாக யோகா சொல்லித்தர்றாங்க. இந்த காந்தியன் தாட்ஸ் இருக்கிறதுனால மனசு அமைதியாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அருமையான யோகா எல்லாம் வந்து நிறையா சொல்லித்தர்றாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு நீங்கள் வர்றப்ப உங்கள் செல்ஃப் லைஃபுக்கு தேவையான யோகாலேருந்து எல்லாமே நல்ல விதத்தில் கற்றுக்கிட்டு வருவீங்க. அறகுறையாக கற்றுக்காம நல்ல விதத்தில் நல்ல மெத்தாடாலஜியோட ப்ரொசீஜர்ஸோட யோகா செய்யறதுக்கு நீங்கள் நல்லா கற்றுட்டு வரலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து கியூட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ வர்ற கியூட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா கியூட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு மார்க்கும் வந்து எலிஜிபிலிட்டி வருது. மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இல்லைனாக்கா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ பாட்டனி, பயோ ஜூ, இல்லைனா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி கூட வேறு ஏதாவது கோர்ஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, எது வேணாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அக்ரி படிக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து நீங்கள் காந்திகிராம் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும், படிப்பு நல்லாயிருக்கும்.
சாப்பாடும் நல்லா இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டு 100% பிளேஸ்மெண்ட்டு அவங்க பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வெளியவே தெரியாது, ஏன்னா அவங்க வந்து காந்தியன் பீப்புள், சைலண்ட்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, எல்லா வேலையும் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருவாங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு உங்களோட ஃபஸ்ட் அண்ட் டாப் ப்ரியாரிட்டி, இன்கேஸ் யூ ஹேவ் கிளியர்டு கியூட் சிஓஇடி எக்ஸாமும் எழுதியிருக்கீங்க, ப்ளஸ் உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் 50 above இருக்குது அப்படின்னாக்கா, உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இன்கேஸ் யூ செலக்ட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னாக்கா காந்தி கிராமா தான் இருக்கணும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் பேசணும் அப்படின்னாக்கா என் நம்பரை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் என்னை கூப்பிட்டு கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். Wish all the best, all success.